ஹாய் வணக்கம். இன்றைக்கி கட்லெட் செய்ய போகிறேன். இக்கான் கையூவில் வாங்க பொருள்களை பார்ப்போம். இது முட்டை, பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, ரொட்டித்தூள், பிரெட். இது மீன். இதுதான் இக்கான் கையூவில். இது இக்கான் கையில் 2 விதம் இருக்குது. இது சாஃப்டான இக்கான் கையூ, இன்னொன்று கிராஸாக இருக்கும். அதில் செய்யக்கூடாது, இதில் தான் செய்யணும். இது உருளைக்கிழங்கு அவிச்சி வச்சுருக்கேன். இது ஜீரகத்தூள். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம், நல்லா மச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டிக்குவோம். இதெல்லாம் வெட்டியாச்சு. இது பாருங்க, எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்குவோம். இப்போ கலந்துக்கலாங்க. போட்டு இது கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா இடிச்சாச்சு. இது கிழங்கு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். என்ன மிளகா போடல, நம்ம மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் வரைக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி நான் வடை தட்டுறப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் அஜினமோட்டோ கொஞ்சமாக ரசாக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிணைய முடியும். இப்படி ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். நம்ம வடை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், வடை மாதிரிலாம் தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிக்கலாம். இதை பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். பொரிச்சு முடிஞ்சோன்னு காட்டுறேன். நல்லா வாசமாக இருக்குது. கொஞ்சம் ப்ரௌனாக நல்லா எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அது நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு ரங்கப்பாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. இதான் மீன் கட்லெட் இக்கான் கையோட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.